அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது ஊட்டியில் இருக்க வீடியோ தான். காலையில் 5 மணிக்கே எழுப்பி விட்டாங்க. என்ன மைசூர் கிளம்பணும் இல்லையா, அதனால 5 மணிக்கு எழுப்பி விட்டாங்க. வாங்க காலையிலே 5 மணிக்கு வந்து எங்களெல்லாம் வந்து எழுப்பி விட்டாச்சு. காலையிலே வந்து குளிர் ரொம்ப இல்லை இல்லை ரொம்ப ஒன்றும் குளிர் அப்படி சொட்டரும் கூடலை. ஆமாம், பச்சை தண்ணியில் குளிக்க முடியாது, வெந்நி வரணுமா, அதுக்காண்டி காவல் 6 மணிக்கு தான் வெந்நி வரணும். காவல் பார்த்துட்டு எல்லாரும் காலையே வந்து எதுக்கு காவல்னா வெந்நி தண்ணிக்கு வேண்டி காவல். வெந்நி தண்ணிக்காண்டி காவல் ஊருவாங்க காவல். அம்மா அங்கே பரப்பிட்டு இருக்கான். வெந்நி தண்ணி வந்தோடனே நல்லா குளிச்சுக்கிட்டு எடுத்தால கிளம்ப மாட்டேன், மைசூருக்கு கிளம்ப மாட்டேன். டீ குடிக்க போலியா? போகணும். என்ன பண்ண டீ குடிக்கணும். டீ கடை திறக்கலையோ? 6 மணிக்கு தான் திறக்கணும். சரி, குடிச்சிட்டு குளிக்கணுமா? 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 சரி, பரவாயில்ல. பேக்கிங் பண்ண கூட வேலையா? 5 மணி விளாக். சும்மா என்ன செய்ய, பேக்கிங்கா? யாஸ் வாங்கிப்போம் காலையில் சொல்ல தெரியாது. சுடு தண்ணியெல்லாம் 6 மணிக்கு தான் வரோன்னு சொன்னாங்க. 5 மணிக்கே எழும்பி பல்லு தேய்க்க வர அந்த தண்ணியில் பல் தேய்க்க முடியாது, அவ்வளோ குளிர். அதுக்காக அங்கே குடிக்கிறதுக்கு சுடு தண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அதில் இருந்து 2 பாட்டிலில் வந்து அது ரொம்ப ஹீட்டாக இருக்காது, நார்மலாக இருந்துச்சு. 2 பாட்டிலில் வந்து பிடிச்சிட்டு வந்து அப்படி தான் இன்றைக்கி நாங்கள் பல்லு தேய்ச்சிருக்கோம். ஏன்னா அங்கே உள்ள தண்ணியில் சுத்தமாக பல்லில் வர தண்ணி பட முடியல, அவ்வளோ வந்து குளிர். காலையிலே எல்லோரும் முழிச்சு என்னடா செய்யணும், தண்ணிக்காண்டி இப்படி காவல் இருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஓரளவு தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்து ரொம்ப சூடெல்லாம் ஒன்றும் இல்லை, லைட் சூடு தான். அதனால் சரி, அப்போ குளிச்சுட்டு வந்து கிளம்பியாச்சு. இனி தயாராகலாம். ஏன்னா மைசூர் கிளம்பணும் இல்லையா, மைசூருக்கு தான் நாங்கள் போகணுன்னு வந்து பிளான். ஒரே நாளில் ட்ராவல் பண்ணி போக முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் ஊட்டியில் தங்கிக்கிட்டு அப்படியே மைசூர் நாங்கள் கிளம்புனோம். காலையிலே நல்லா மேக்கப்லாம் போட்டாச்சு. மேக்கப் போட்டால் தான் நம்மளாம் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். மேக்கப்னால் பெரிய அளவில் ஒன்றும் மேக்கப் கிடையாது, சின்னதாக ஒரு லிப்ஸ்டிக்கு அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. சூப்பராக கிளம்பியாச்சு. இனி மைசூர் போகலாம். காலையிலே வந்து கோமாளி வேஷம் போட்டு கிளம்பியாச்சு. கோமாளி வேஷம் போட்டிருக்கா போட்டாச்சு. நான் வந்து சொட்டர்லாம் போடல, ஆனால் வந்து என்னுடைய சொட்டர் வந்து அதனால வந்து சொட்டர் நான் போடலை. அப்படியே போ. காலையில் எத்தனை மணி 6 எல்லாம் 7 மணியா? 7 மணியா? ஆமாம் ஆமாம். 7 மணி டீ குடிக்க போகிறோம். அண்ணன் அவளு பயந்துட்டவ. காலைல கடை ஒன்றும் திறக்கல, 6 மணிக்கெல்லாம் கடை ஒன்றுமே திறக்கல. ஐயா நீங்க போங்க, நான் வாரேன், நான் பின்னாடி வருவேன். நல்ல பிள்ளையாருக்கு எல்லாம் போக வரும், செய்யறதாங்களோ வேண்டாத வேலை. என்ன பார்க்க பூஜா? இந்த குளிரான நேரத்தில் வந்துட்டு சூடாக காப்பி குடிக்கிறதுமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. காப்பி குடித்த பிறகு கொஞ்சம் அந்த குளிரெல்லாம் நீங்கின மாதிரி அப்படி ஒரு ஃபீல் ஆச்சு. உண்மையாகவே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இப்போ ரொம்ப லேட் ஆகிட்டு, சாப்பாடெல்லாம் ரெடி ஆகலை, ஆனால் வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு. அப்போ சரி இனி எங்கேயாவது போய் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு டீ மட்டும் குடித்தோம். பஜ்ஜியுமே எதுவுமே இல்லை, எல்லாமே கொஞ்சம் குளிராயிட்டு.
நாங்கள் எல்லாரும் டீ காப்பி குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. எங்கள் அப்பா மட்டும் இன்னும் கிளம்பல. ஏன்னாக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு போட்ட டீ வந்து சீனி கொஞ்சம் அதிகமாக போட்டாங்க. அதனால அது வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2வது அவங்க வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. இனி எல்லாம் பெட்டியெல்லாம் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா இனி மைசூருக்கு லேட் ஆகும். மைசூர் வந்து போகிற வழி ரொம்ப நல்லா இருக்கும். மிருகங்கள்லாம் அங்கே இங்கேயுமா போகும், பார்க்க அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அப்படி ஒரு ஆசையில் வந்து சரி எப்படியாவது மைசூர் பார்த்தே ஆகணும், மைசூர் போகக்கூடிய வழியாவது நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு அவசர அவசரமாக பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மான்லாம் வந்து நிறைய வரும். மான், யானை இதெல்லாம் அங்கே இங்கேயுமா படுத்து கிடக்கும், நிற்கும், ஓடும் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. சரி பிள்ளைங்களுக்குமே வந்து அப்போ அதெல்லாம் நம்ம நேரில் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசையில் வந்து எல்லாருமே சுறுசுறுப்பாக அழகா வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஊட்டிலேருந்து கிளம்ப மனசு இல்லை தான். ஏன்னா நாங்கள் 2 நாள் தான் டூரு. 2 நாள் டூர் எங்களுக்கு பத்தாது. எல்லாமே அவசர அவசரமாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஃப்ரீயாகவே இல்லை, பத்தாது. இருந்தாலும் என்ன செய்ய, பிள்ளைங்களுக்கு வந்து பரீட்சை இருக்குது, நமக்கும் வந்து ப்ரோக்ராம் இருக்குது. 2 கட்ட நேரத்தில் வந்து போனால் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு சரி இன்னொரு நாள் லீவு கிடைக்க அன்றைக்கி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கஷ்டமாக தான் கிளம்புனோம். அங்கேருந்து கிளம்பியாச்சு. பார்த்தீங்களா எல்லாருமே வந்து பிள்ளைங்களாம் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. நம்ம மினி மைசூருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே அப்படி தான் கிளம்பியாச்சு. கண்ணாடி போடணும், கண்ணாடி போட்டால் தான் கெத்து. எப்படி இருக்குது? ஆனால் வயிறு தான் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு, என்னமோ தெரியல 7 மணிக்கே நல்லா பசிக்க ஆரம்பிச்சிட்டு, ஹோட்டல்லாம் சாப்பாடுலாம் வந்து ரெடி ஆகலை. இந்த பசியோடு நம்ம ட்ராவல் பண்ணோன்னு சொன்னால் இப்போ தலையை சுற்றி வாந்தி தான் வரும். என்ன செய்ய, கிடைக்காத பட்சத்தில் வேறு என்ன செய்ய முடியும்? நம்ம இடத்துலலாம் 2 பழங்களாக வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்துட்டு ட்ராவலில் எதுவுமே சாப்பிட முடியல. ஆனால் பிள்ளைங்களுக்கு சோறும் வேண்டாம், தண்ணியும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அவங்களுக்கு சும்மா இப்படி சுற்றிட்டு இருந்தாலே அவங்க ஹாப்பி தான். இன்றைக்கின்னு இல்லை, எப்போவுமே அவங்களும் சுற்றிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா அவங்க நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. வீட்டில் இருக்கிறத விட சுற்றிட்டு இருக்க தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு எப்படா வீட்டுக்கு போனால் கொள்ளலாம் அப்படின்ட்டு தோணும் எங்கே போனாலும். அவங்கெல்லாம் அப்படி இல்லை, எங்கேயாவது சுற்றிட்டு இருந்தால் கொள்ளலாம். அவங்களுக்கு அதுவே வந்துட்டு போதும். சரி, டாட்டா பாய். மைசூர் கிளம்பியாச்சு. நீ இன்னும் வந்து மைசூர் வந்து போய் சுற்றி பார்த்த வீடியோ வந்து அது அடுத்த வீடியோவில் வரும். ஒரே வீடியோவில் எல்லாம் எடிட் பண்ணி போட முடியல, ரொம்ப லாங் ஆயிடுது, அதனால போட முடியலை. ஊட்டி வந்தது செகண்ட் டைமு, ஆனால் மைசூர் போகிறது ஃபஸ்ட் டைமு. இதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத தருணம் அப்படி தான் சொல்லணும். ஃபஸ்ட் டைம் நம்ம மைசூருக்குலாம் இங்கேருந்து ரொம்ப பள்ளி தூரமாக ட்ராவல் பண்ணி போகிறோம். அதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. திடீர்னு பார்க்கும்போது இது கனவா நிஜமா அப்படிங்கிற அளவில் வர இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே டூருக்குலாம் ரொம்ப நாங்கள் போனது கிடையாது. வீட்டில் யாருமே கூட்டிகிட்டு போக மாட்டாவ. இப்போ தான் என்னமோ தெரில கொஞ்சம் கொஞ்சம் போக கொடுத்து வச்சுருக்கு. டாடா பாய்.